தேமுதிகவுடைய வருகை காங்கிரஸில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, தேமுதிக பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்சி. அது வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அந்த அவங்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள், அவர் கருத்தை நான் வந்து ஜனவரியில் தான் என் கருத்தை சொல்லுவேன். இவங்க கூப்பிட்றாங்க அவங்க கூப்பிட்றாங்கன்னு வேறு அவர் முடிவு சொல்கிற வரைக்கும் யார் எங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் மனசுக்குள்ளே அவங்க கட்சிக்குள்ளே என்ன அபிப்பிராயம். அது வந்து திமுக கூட்டணி அழைப்பு வரல, இப்போ தானே அழைப்பு வருது. இல்லை, அது பிரச்சனை இல்லைங்க. கூட்டணி ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு கட்சியும் வந்து இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி. அகில இந்திய அளவில் இப்போ காங்கிரஸ் 2016க்கு அப்புறம் எப்பயுமே கூப்பிடவே இல்லை. அதனால தான் அந்த கேள்வி. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் வந்து மாநில ஆட்சின்னு வர்றபோது, மாநிலத்தில் கூட்டணின்னு வர்றபோது திமுக தான் தலைமை ஏற்கிற கட்சி. அந்த பக்கத்தில் அதிமுக. ஸோ இந்த கட்சிகள் வந்து அவங்க கூட்டணி இப்போ வந்து இது வந்து ஒரு கூட்டணி யுகம் ஆயிடுச்சு. யதார்த்தமாக சொல்லணும்னா எந்த கட்சியும் தனியாக நின்று ஆட்சி அமைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் சூழல் இப்போது இல்லை. அதுதான் யதார்த்தமான நிலை.